வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல் 258 பக்கமாக நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளோட எதிர்பார்ப்பு ரொம்ப தெளிவாக இருந்தது. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 242 சப்போர்ட்டாக வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் தொடர்ந்து அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்து 256 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கேன். நேற்று நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் கூட இருந்தது. அந்த காரணத்தினால மார்க்கெட் வந்து 256 கீழே வந்துட்டு மறுபடியும் அந்த இடத்துல நல்ல சப்போர்ட் எடுத்து ஓரளவு மார்க்கெட் போய் 261.6 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி 264 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது தான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. எப்பவும் போல் நம்ம சார்ட்டிங் டூலும் நல்ல ட்ரேட் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னு, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 264 பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அதோட அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரே ஒரு மாற்றம் மட்டும் என்னென்னா 252 வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா பெருசாக 242 இருந்த ஸ்டாப் லாஸ் ஜோனை நம்ம 252 வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னா, அடுத்த டார்கெட் ஜோன் 270.2. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.